அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சனி பகவானின் வக்ர பெயர்ச்சி. இந்த வக்ர காலத்தில் உங்களுடைய ராசிக்கு எப்பேற்பட்ட பலன்கள் இந்த சனி பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரு. இந்த காலகட்டத்தில் தொழில் சார்ந்த விஷயங்கள், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள், குடும்பம் சார்ந்த நிம்மதி சம்பந்தமான சில திருமண விஷயங்கள் எந்த அளவுக்கு நமக்கு சாதகமாக அமையப்போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம்ங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாம் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. கன்னி ராசி அப்படின்னா கௌரவமான ராசி, கண்ணியமான ராசி, புதன் பகவானுடைய விஷ்ணு அம்சம் கொண்ட ராசி கன்னி ராசி. இந்த கன்னி ராசிக்காரர் அப்படியே மௌனமான நிலையில் இருப்பாங்க. எந்த வேலை நம்ம வேலையை அதை மட்டும் கரெக்டாக செஞ்சிட்ருப்பாங்க. அடுத்தவங்களுடைய பிரச்சனைக்கு போய் நம்ம தலையை கெடுக்கிறதும் கிடையாது. அதே மாதிரி நம்மளுடைய அது தேவை இது தேவைன்னு பேராசைப்பட்டு கஷ்டப்படுறவங்களும் நம்ம கிடையாது. நல்ல கௌரவமாக, கண்ணியமாக, கம்பீரமாக நம்மளுடைய வாழ்க்கையை நாம் எப்படி கொண்டுட்டு போகணுமா அந்த அளவுக்கு இந்த சமுதாயத்தில் ஒரு உதாரணமாக வாழணும்னு நினச்சி வாழக்கூடியவங்க தான் இந்த கன்னி ராசிக்காரர். ஆனால் நாம் இப்படி வாழ்ந்தாலும் நமக்கு வந்ததெல்லாமே தேவையில்லாத சில பிரச்சனைகள் தான். ஏன்னா நம்ம சனி பகவான் பொறுத்த வரைக்குங்க ரொம்ப இந்த 9 நவகிரகங்களையும் ரொம்ப முக்கியமானவர். ஏன்னா அதனால தான் இவர் கர்மக்காரகன் சொல்கிறோம், ஜீவனக்காரகன் சொல்லுவோம், சரிங்களா? ஆயுள்காரகன் சொல்லுவோம். இந்த பிறவியில் நம்ம என்ன பலன்கள், எவ்வளோ நிம்மதியாக வாழணுங்கிறது டிசைட் பண்ணுறதே இந்த சனி பகவான் தான், சரிங்களா? அதனால தான் கர்மக்காரகன் நம்ம சொல்கிறோம். அப்போது இந்த சனி பகவான் நமக்கு எங்கே போய் உட்காந்துருக்கிறாரு சமீப காலத்தில்? போன மார்ச் மாதத்துலேருந்து 7ஆம் இடத்துல. 7ஆம் இடங்கிறது எந்த இடங்க? அதாவது கலஸ்திரஸ்தானம். அதுதான் நட்பு வட்டாரங்கள், ஒரு ஜனம், பழக்க வழக்கங்கள், எல்லாத்த விட ஒரு ஆணுக்கு பெண், ஒரு மனைவி, ஒரு மனைவிக்கு கணவன், இதுதான் குடும்ப வாழ்க்கை சம்மந்தப்பட்ட ஸ்தானம் தான் இந்த 7ஆம் இடம். அப்போ அந்த ஸ்தானத்தில் சனி பகவான் போய் உட்காந்துட்டாரா? சனி இருக்கக்கூடிய இடத்த என்ன பண்ணுவார்? கெடுப்பார். அது இல்லாமல் நமக்கு நடந்ததா? ஆரோக்கியத்தில் கஷ்டம் வந்ததா? நட்பு வட்டாரங்களில் பிரச்சனை வந்ததுங்களா? நம்ம வேலை செய்யக்கூடிய இடத்துலையே இருந்து வேலையை மாற வேண்டிய ஒரு சந்தர்ப்பங்கள் வந்திருக்கும் சிலருக்கு எல்லாமே. தசா புத்தி நல்லா இருந்ததுன்னா சமாளித்து எடுத்திருப்பீங்க. இப்படி சிலருக்கெல்லாம் பார்த்தோம்னா திருமணம் சம்மந்தப்பட்ட ரீதியிலேயே நல்லா போயிட்டு இருந்த வாழ்க்கையில் சில சிரமங்கள் ஏற்பட்டு போச்சு. வாடாத கஷ்டமெல்லாம் போட்டுட்டோம். எத்தனை படுவணுமோ அத்தனையும் அனுபவிச்சாச்சு. மீண்டு வர முடியுமான வாய்ப்புகள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன், கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு இப்போ கிடச்சிருச்சுன்னு நம்பிக்கோங்க. ஏன்னா வக்ர பயிற்சி. வக்ரம்னா என்னங்க? அதாவது ஒரு கிரகம் தன்னுடைய தன்மையிலிருந்து மாறுபட்ட நிலையிலே பலன்களை கொடுக்குறது. நல்லது கொடுத்துருந்தா கெட்டது கொடுப்பார். அப்போ கெட்ட ஸ்தானத்தில் இருந்து சிரமங்களை கொடுத்துருந்தா இப்போ நல்லது கொடுப்பார். அப்போ நமக்கு சிரமங்களை கொடுத்தாரு பார்த்தீங்களா? இப்போ சரியான ஒரு நல்ல வாய்ப்புகளை கொடுக்குறாரு. எப்போது? இந்த 2026 ஜூலை மாதம் 26ஆம் தேதியிலிருந்துங்க டிசம்பர் 10ஆம் தேதி வரைக்கும் வக்ர காலம். வக்ரத்தில் சனி பகவான் எதிர் தன்மையில் ரிவேர்ஸில் பலன்களை கொடுப்பார். அப்போ பின்னோக்கி இயங்குவார் சனி பகவான். அப்போ இந்த நேரம் நமக்கு இந்த கண்டக சனியிலிருந்து விடுபட்டதுக்கு சமமில்லை, அதுதான் உண்மை. இன்னொன்று, 11ஆம் இடத்தில் இருக்கிற குரு பகவான் சனி பகவானை பார்த்துட்டார். சும்மா விடுவாரா? குரு பார்த்தால் கோடி புண்ணியம். 7ஆம் இடத்தை பார்த்துட்டார். அதாவது சனி வக்ர நிலையில் அடைஞ்சிட்டார். அப்போது அவர் கொடுத்த கஷ்டங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்க போகிறார். இது 2 காம்பினேஷன் எப்படின்னா உண்மையிலேயே நமக்கு ஒரு சிறப்பான யோகம். அப்போது திருமணம் சார்ந்த தள்ளி போயிட்டு இருந்தவங்களுக்கும் சரி, இல்லை கல்யாணம் ஆகி சில பிரச்சனைகளாக போயிட்டுருக்குங்க, சரியாகுமா அப்படிங்கிறவங்களுக்கு சரி, அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில் ஏதோ ஒரு வேலை காரணத்தினால நம்ம தள்ளி போய் 2 பேர், அதாவது வேலையினால் தள்ளி இருக்கிறவங்க, குடும்பம் பிரிஞ்சு இருக்குங்க அப்படிங்கிறவங்களுக்கு நாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மன நிம்மதி, ஒரு ஒற்றுமை கிடைக்கும். ஃபஸ்ட்டு. 2வது, ஆரோக்கியம். என்னதான் இருந்தாலும் மனசனுக்கு ஆரோக்கியம் முக்கியம் இல்லைங்களா? பெரிய தொந்தரவுகள் இல்லை, ஆனால் ஏதாவது ஒன்று வந்துகிட்டே இருக்குது. ஒரு சரியான ஒரு நிம்மதியாக ஒரு ஓடியாடி வேலை செய்ய முடியல, அதை கை வலிக்குது, கால் வலிக்குது, எந்த மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் அந்த நேரம் மட்டும்தான் கேட்குது, அடுத்த நேரத்தில் பார்த்தா பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு நிச்சயம் இந்த நேரத்தில் ஒரு சிறு மெடிசன் எடுத்தாலும் சரியாயிடும்.
இன்னொன்று, கரெக்டாக வந்து இந்த 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ஜென்மத்தை பார்த்த காரணத்தினால, சில முடிவுகள் உங்களுக்கு தப்பு தப்பாக போயிட்டுருக்கும். நம்ம ஒரு நல்லவங்கன்னு நம்புகிறோம், பாசம் வைக்கிறோம், அன்பு வைக்கிறோம், கடைசியில பார்த்தா பணத்தையும் கொடுத்து, அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து ஏன் இவங்கள நம்பணும்? நம்மளுடைய வாழ்க்கையில் இது நம்பினதே நம்மளுடைய வாழ்க்கையில் பெரிய தப்பாக போச்சே, மறக்கவும் முடியல, நினைக்காமல் இருக்கவும் முடியல. இன்றைக்கி பிரிவு ரொம்ப ஒரு வருத்தங்களை சந்திச்சிட்டோம். இதனால் வந்து வாழ்க்கையை என்ன இழந்த மாதிரி இருக்குதுங்கிறது ஒரு தனிமையில் இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக ஒரு வெளிச்சம் கிடைச்ச மாதிரி, அதாவது சில ஒரு ஒற்றுமை, ஒரு பிரிவிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு நிச்சயமாக உங்களுக்கு உருவாகும். அது அதாவது ஒரு வாழ்க்கை சார்ந்ததாக இருந்தாலும் சரிங்க, அல்லது ஒரு நட்பு வட்டாரங்களாக இருந்தாலும் சரிங்க, நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மன திருப்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த ஜூலை மாதம் 26ஆம் தேதியிலிருந்து ஏற்பட போகுது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வீக்லேயே இது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. இன்னும் சொல்ல போனோம்னா 7ஆம் இடம் கல்வி படிக்கக்கூடிய ஒரு மாணவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு உற்சாகமான ஒரு காலமாக இருக்க போகுதுங்க. நல்லா கொஞ்சம் டல்லாக இருந்தது, என் பையன் இப்போ நல்லா படிக்கிறான். இல்லை ஒரு மாணவியே கன்னிராசிக்காராக இருந்தால், நான் படிக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, நான் படித்து முடிச்சுட்டு நல்ல வேலை கிடைக்குமான்னு நினச்சிருந்தேன், ஒரு வேலை கிடச்சிருச்சு. இப்படிலாம் ஒரு நல்ல விசேஷங்கள் நடக்கும். அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு, சினிமா சம்மந்தப்பட்ட கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு நம்மக்கிட்ட அனுபவம் இருக்குது, திறமை இருக்குது, வாய்ப்பு அமையலையே எதிர்பார்த்துருந்தீங்க பார்த்தீங்களா, வாய்ப்பு கிடச்சிருச்சுன்னு நினச்சிக்கோங்க. அற்புதமான ஒரு வாய்ப்பு கிடச்சிரும். திடீர்னு உங்களை விட ஒரு பெரிய ஒரு மேல் மனிதர்களால் ஒரு நன்மைகள், ஒரு சான்சஸ் கிடைக்கும். அந்த வாய்ப்பை வச்சு நீங்கள் பெரிய அளவில் ஒரு வெற்றியாளராக உங்களை அடையாளம் காட்டக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் உண்டாகும். அப்புறம் சிலர் கொஞ்சம் பிரயாணம் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு இந்த இடத்துல போய் வேலை செய்யணும்னு ஆசைப்பட்றேன், நம்ம வந்து ஒரு அமெரிக்காவில் இல்லை ஜெர்மனிலனா வந்து ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்ருக்குறோம், இந்த இடத்துல வந்து இந்த கம்பெனி அங்கே இந்த பிரான்ச் அங்கே இருக்குது, அந்த மாதிரி வாய்ப்பு அமையும்னு எதிர்பார்க்குறவங்க அந்த அமையலை. ஆனால் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கெல்லாம் 1, 2 அப்படிலாம் கிடச்சது, நானும் முயற்சி எடுத்துங்க, அமையவே இல்லை அப்படின்னு நினச்சி தள்ளி போய்ட்டு இருந்தது பார்த்தீங்களா? இல்லை ஒரு சிலருக்குலாம் விசா கிடைக்கல, அப்படியே இந்த வாரம் கிடச்சிரும்னு நினச்சிட்டு இருந்தோம், ஏதோ காரணத்தினால தள்ளி போயிட்டுருக்குங்கிறவங்களுக்கு வெளிநாடு பிரயாணம் சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான காலம். சிலர் பேர்லாம் வெளிநாடு ஏன் வந்தோம்னு நினச்சி வேலை அங்கே வந்த பிறகு பார்த்தோம்னா சரியாக வேலை அமையலை, திருப்தியாக இல்லை, கொஞ்சம் ஆரம்ப ஸ்டேஜில் நல்லா இருந்தது, இப்போ பார்த்தா பிரச்சனைகள் கொடுக்குது, மாற்றம் ஆயிரும் மாதிரி தெரியுது, அடுத்தது வேலை ஏதாவது அமையுமா தெரியல, இப்படிலாம் இருக்கிறவங்களுக்கு இந்த கன்ஃபியூஷன் குழப்பங்கள் இருக்கிறவங்களுக்கு குழப்பங்களை தீரக்கூடிய ஒரு காலமாக இந்த ஜூலை மாதம் 26ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு காலம் இந்த சனி வக்ர காலம். ஏன்னா லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உச்ச நிலையில் இருந்து சனி வக்ர நிலையில் இருக்கக்கூடிய பகவான் ரொம்ப புனிதமான வாய்ப்புகள் உருவாகும். ஏன்னா அந்த சனி உங்கள் ஜென்மத்தை பார்க்கறனால கஷ்டங்கள் தீரும். அப்புறம் பாக்கியஸ்தானத்தில் பார்க்கறதுனால, பாக்கியஸ்தானம் என்ன 9ஆம் பாவம், உங்களுடைய ராசிக்கு சனி 3ஆம் பார்வை இல்லைங்களா? அப்போது அந்த ஸ்தானத்தை பார்த்துட்டு இருந்த ஸ்தானத்தில், அதாவது தகப்பன் சொத்து, அப்புறம் பூர்வீக சொத்துல ஒரு டாக்குமெண்ட் பிரச்சனை, சொத்து பிரச்சனை, கோர்ட்டு, ஒரு இடத்த வாங்கணும், இடத்தினால பிரச்சனை, அந்த மாதிரி பிரச்சனைகள் நீங்கள் தீர்க்க போகிறீங்க. சரியாக உங்களுக்கு சாதகமாக அமையப்போகுது இந்த காலகட்டத்தில், முயற்சி எடுக்கு. சரிங்களா? அப்புறம் இடம் விற்கிறது, வாங்கிறது, இந்த மாதிரி ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் எல்லாமே ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு பெனிஃபிட்டாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள். சனிக்கு 3, 7, அதாவது 10ஆம் பார்வை, இந்த 3 பார்வைங்க. அப்போ 10ஆம் இடங்கிறது 4ஆம் இடத்த, தாய் ஸ்தானத்துக்கு ஆரோக்கியம் பாதிப்புகள் இருந்தாலும் சரியாகும், தாயினால் நன்மைகள் உருவாகும், விலகி இருக்கக்கூடியவங்களும் ஒன்று சேருவீங்க, பாசபந்த உணர்வுகள் அதிகரிக்கும், நம்மளை விட்டு பிரிஞ்சவங்களும் நெருங்கி வருவாங்க, மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும், வீடு மனை கட்டுமானம் சம்மந்தப்பட்ட விசேஷங்கள் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நம்ம வீடு கட்டணும்னு ஒரு கனவாக நினச்சி முயற்சிகள் எடுத்துகிட்டு இருந்து முடியாமல் இருந்து, இல்லை நின்று போன வேலையை தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நிச்சயமாக உருவாகும். தைரியமாக துணிஞ்சு நின்று பண்ணுங்க, ஜெயம் உண்டு, பயம் இல்லை, வெற்றி உங்களுக்கு கூடிய ஒரு வாய்ப்பு சனி வக்ர காலத்தை நிச்சயமாக உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பார். சரிங்களா? இது டிசம்பர் 10ஆம் தேதி வரைக்கும் இந்த அற்புதமான காலம். அதனால் இதைய சரியாக பயன்படுத்துங்க, நிச்சயமாக அற்புதமான வளர்ச்சிகள் இருக்கும். வீடு மண்மனையிலிருந்து உங்களுக்கு ஆடம்பர வண்டி வாகனங்கள் வரைக்குமே சாதகமான வாய்ப்புகள் உருவாகும். சரிங்களா? இப்போ சொன்ன பலன்கள் கோச்சார அடிப்படையில் சொல்லி இருக்கிறதுனால, பிறப்பு ஜனன ஜாதகத்தில் உங்களுடைய லக்னம், தசா புத்தி, அதே மாதிரி இந்த சனியின் நிலை
சரிங்களா? பிறப்பு ஜனன ஜாதகத்தில் சனி எந்த பலத்தை பெற்றிருக்கிறத பொறுத்து பலன்கள் மாறுபடுங்கிற காரணத்தினால உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தையும் ஒரு முறை நீங்கள் பார்த்துக்குங்க. இதுவரைக்கும் பார்க்காமல் இருந்து நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சரிங்களா? அதாவது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணாலும் உங்களுடைய ஜாதக பலன்களை முழுமையாக இனி வரக்கூடிய காலத்தை நிர்ணயமாக கணித்து தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் சனி பகவான் கோயிலுக்கு தவறாமல் நீங்கள் போயிட்டு வாங்க. இந்த ஜூலை மாதம் 26ஆம் தேதிக்கு பிறகு சனீஸ்வரரை வணங்குங்க, ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுங்க. நிச்சயமாக சக்ஸஸ்ஃபுல் காலமாக இருக்கும். கன்னிராசி அன்பர்களுடைய எதிர்காலம் செல்வ செழிப்பான காலமாக இந்த 4.5 மாதம் இருக்க போகுதுங்க. நல்ல முயற்சி எடுங்க, அமோகமான வளர்ச்சி இருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.